guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 அரோனா ஒரே டேங்க்கில் வைக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ முதல்ல இந்த அரோனாவை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அரோனா பார்த்தீங்கன்னா தண்ணியோட அடியில் நீந்த மாட்டாங்க. ஸோ டேங்க்குக்கு நடுவிலே நீந்த மாட்டாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எப்போவும் தண்ணிக்கு கொஞ்சம் கீழே, தண்ணிக்கு டாப்பில் தான் எப்போவும் இருப்பாங்க. ஸோ அந்த டாப் பொசிஷன் தான் அரோனாவோட ஒரு டெரிட்டரினே சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அரோனா அங்கே தான் நீந்தும். ஏன்னா அதோட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். நம்ம அரோனான்னு சொல்கிறோம், பட் அந்த அரோனான்ற நேமுக்கான மீனிங் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அரோனாவோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மங்கி ஃபிஷ். ஸோ இந்த மீன்கள்லாம் ஜம்ப் பண்ணி மரத்தில் இருக்க இன்செக்ட்ஸை சாப்பிட்றது தான் இந்த மீன்கள் அதிகமாக பண்ணும். ஸோ அமேசான் காட்டில் தான் அதுதான் பண்ணுறதுனால அதுங்க தண்ணியோட டாப் பொசிஷன்லேயே நீந்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வேறு ஒரு அரோனா, இதே நேச்சரில் இருந்தால் விடுங்க. ஸோ நேச்சரில் இருந்தால் 2 பார்த்துக்குச்சின்னா எது பலசாலியோ அடித்து பார்த்துட்டு பிரிஞ்சு போயிடும். இல்லாட்டி அங்கே எது டாமினண்ட்டாக இருக்கோ அந்த இடத்த அது டெரிட்டரி பண்ணி வச்சுருக்கோம். பட் டேங்க்கில் அது டிஃப்ரெண்ட். அதால் அடித்து பிரிஞ்சிட்டுலாம் போக முடியாது. நம்ம கொடுக்குற டேங்க்கே 5 ஃபீட்டோ 6 ஃபீட்டோ டேங்க்கு தான். ஸோ அங்கே சின்னதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அரோனாக்கு பேசிக்காக ஒரு டேங்க் கொடுக்கணுன்னா ஒரு 5 to 6 ஃபீட் டேங்க் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அது ஒரு அரோனாக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2 அரோனா கொடுக்கும்போது 12 இல்லை 10 ஃபீட் டேங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 6 ஃபீட் டேங்க்லேயே 2 அரோனாவை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் பேபிலேருந்தே வாங்கி போட்டிருந்தாலும் அதுங்க அப்பப்போ அடிச்சுக்குங்க. நீங்கள் அப்பப்போ அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி அதை இது பண்ணி விடுங்க. அப்பப்போ கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க. ஸோ குட்டியாக இருக்கும்போதே சண்டைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த 6 ஃபீட் டேங்க்லேயே 2 அரோனாக்கும் இடம் கண்டிப்பாக பத்தாது. ஸோ இதுங்க அப்படி போயிட்டு இப்படி திரும்பினா இவன் இருப்பான் அவன் இருப்பான் மூஞ்சிக்கு நேராக. ஸோ அந்த டைமில் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே ஒன்றா வச்சு அதை பழக்கியிருந்தீங்கன்னா சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இதுவே நீங்கள் பெருசில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 2 சில்வர் அரோனா வைங்க, இல்லாட்டி ஒரு ஏஷியன் அரோனா ஒரு சில்வர் அரோனான்னு வைங்க. நீங்கள் 1/2 ஃபீட் அரோனா வச்சுருக்கீங்க இல்லாட்டி 1 ஃபீட் அரோனா வச்சுருக்கீங்கன்னா டேங்க்கில் டேரெக்டாக நீங்கள் அதே சைஸ் அரோனாவை இறக்கி விடுங்க. ஸோ பெரிய சைஸ் விடாதீங்க, அதோட சின்ன சைஸ்லேயும் விடாதீங்க. ஸோ அது ஃபைட்டு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சைஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தால். ஸோ அதனால் சேம் சைஸை பாருங்கள். நீங்கள் குட்டியாக வாங்கும் போதுலேருந்து கொஞ்சம் சேம் சைஸாக பார்த்து வாங்குங்க. ஸோ அது கொஞ்சம் சண்டைகளை தவிர்க்க யூஸ் ஆகும். ஸோ டேங்க்கில் என்ன கேட்டிங்கன்னா அரோனா 6 ஃபீட் டேங்க்கில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா பெஸ்ட் நீங்கள் சிங்கிளாக வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 2 நீங்கள் வைக்கிறீங்கன்னா சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வராதுன்னு நான் சொல்லலை, பட் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ரோ நான் ஒன்றா வச்சு அதை பழக்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மெனக்கறீங்கன்னா ஓகே. ஸோ அது ஒன்றா வச்சு அதுங்க 2த்தையும் பழக்கிக்கோங்க. ஸோ அதை 2த்தையும் பழக்கிட்டிங்கன்னா சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ நீங்கள் அரோனா கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கணுன்னா மினிமம் உங்கள் டேங்க் ஒரு 10-12 அடி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஹைட்டு ஒரு 5 இல்லை 6 அடி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வேணால் நிறைய அரோனாஸில் விட்டுக்கலாம், இல்லாட்டி பாண்டில். ஸோ 6 ஃபீட் டேங்க்கில் 5 ஃபீட் டேங்க்லன்றப்போ எங்கள் கதையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ சின்ன இடமா இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அண்டு கைஸ், நான் சிங்கிள் அரோனா டேங்க்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ டபுள் அரோனா வச்சு நான் ஒரு டேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பட் நான் இது சொல்கிறதுக்கான விஷயம் இது எல்லாம் என்னோட நாலேஜில் நான் ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றத. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக யாரும் வீடியோ போட்டு நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ அதை பார்த்துருந்தாச்சும் நம்மளுக்கு சில ஐடியா கிடைக்கும். ஸோ அது கூட கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது 2 அரோனா போட்டோ இல்லை டேங்க்கில் ஒரு 2-3 அரோனா வச்சு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அதுவும் இல்லாமல் அதை நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in next video.